அனைவருக்கும் வணக்கம். கில்லி ரீரிலீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சுங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் 4 கோடி 5 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு புதுசாக ரிலீஸ் ஆகிற புதுப்படம் கூட வந்து பார்த்தீங்கன்னா 4 கோடி ரூபா 5 கோடி ரூபா தமிழ்நாட்டோட ஷேர்லாம் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயமா இருக்குது. 20 வருஷம் கழித்து ஒரு படம் வந்து ரீரிலீஸ் ஆகி ஒரு 4 கோடி ரூபா 5 கோடி ரூபா வந்து பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம். அதுக்கு காரணம் ஒரே ஒரு பேர், தளபதி விஜய். அப்போ வந்து சொல்லணும்னா இளைய தளபதி விஜய் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா சொல்லப்போனால் அவருக்கு இளைய தளபதி விஜய்னு தான் வைக்கணும். இப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆச்சுல, கடைசியில் அந்த ஸ்டெப்பு இதெல்லாம் போடும்போது ஆளுக்கு வந்துட்டு ஏன்டா தளபதினு வைக்கிறீங்க, இளைய தளபதினு மாற்றுங்கண்ணா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபிட்டாக ஆள் வந்து துருன்னு மெயின்டைன் பண்ணிட்டே வராரு. கில்லியோட ஒரு பெரிய ஸ்பெஷலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த மேன்லிசம், பாடி லாங்குவேஜ், மெயினாக டைமிங்கு, அந்த ஹியூமர் சென்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு கமர்ஷியல் ஹீரோவுக்கு எதெல்லாம் வந்து ஒர்க் ஆகணுமோ, ஆக்ஷன் சீக்வன்ஸு, இது எல்லாமே வந்துட்டு ப்ராப்பராக ஒர்க்கான ஒரு படம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அது கில்லி தான். அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு இன்னொரு படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா துப்பாக்கி. அன்னைக்கு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த காமெடியன்ஸை பக்கத்தில் வச்சுக்கிட்டு, அதாவது வடிவேல் அவர்களோ விவேக் அவர்களோ இந்த மாதிரி ஒரு ஆளை வந்து வச்சுக்கிட்டு கூடயே ட்ராவல் பண்ண வச்சு படம் முழுக்க வந்துட்டு ஹியூமர் பண்ணுறது ஒரு ட்ரெண்டாக இருந்துச்சு. படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பெரிய உதவியாக இருந்துச்சு. ஆனால் அதே டயத்தில் விஜய் அவர்களுமே நிறைய படங்கள் அந்த விஷயங்களை பண்ணாரு. வசீகரா, போக்கிரி, அந்த மாதிரி நிறைய படங்களை பண்ணாரு. சச்சின் வரையுமே வந்து பண்ணாரு. ஆனால் கில்லியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு காமெடி ட்ராக் எதுவுமே இருக்காது. படத்தோட பல்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சர்ருபுருன்னு வந்து போய்கிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் தரணி அவருடைய ஸ்க்ரீன் பிளேவும், அதே டயத்தில் விஜய் அவர்களை வந்து காட்டின விதம் தான் அந்த படத்துக்கு வந்துட்டு ஒரு பெரிய பலமாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இன்னைக்கு பார்க்கும்பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரேஸும் அந்த மேன்லிசம் வந்துட்டு கொஞ்சம் கூட வந்து நம்மளுக்கு வந்து குறையவே இல்லை. இப்போவும் வந்து அந்த அஜினர் வெளில வந்துட்டு நம்ம அந்த ஜீப்பை வந்துட்டு பின்னாடி வந்து தூக்கி பிடிக்கும் போதே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த படத்தினுடைய இன்னொரு மிகப்பெரிய தூண் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துப்பாண்டி தான். மனசார உண்மையை சொல்கிறேன். அணிலில் யாரும் கோச்சிக்கிறாதீங்க. ஏன்னா நான் வந்து ஒரு முத்துப்பாண்டியோட ஒரு பெரிய ஃபேனு. சின்ன வயசில் உண்மையிலே வந்து சும்மா நிற்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சு கையை வச்சு சுற்றி குத்தி விளாண்டு அவங்க போய் உங்கள் அம்மாட்ட சொல்லி 2 வீட்லேயும் சண்டை வந்து அதெல்லாம் நடந்திருக்கு. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முத்துப்பாண்டியோட வைப்பு வந்து தாங்காமல் பல அட்டகாசங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், சரவணவேலு வந்து முத்துப்பாண்டி வந்து தோக்கடிக்கப்படலை. அவர் வந்து கரண்ட் அடித்து இயற்கை மரணம் அடைஞ்சனால 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இன்னொன்று தனலட்சுமி வந்து பெரிய ஒரு தப்பு பண்ணிருச்சு. ஏன்னா சரவணவேலு வந்து யார், ஒரு அரியர் வச்சுக்கிட்டு கபடி விளாண்டுக்கிட்டு ஊர் சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு பையன். இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஏதாவது ஒரு வேலை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஏன்னா கபடியில் ஜெயிச்சனால அதுவும் செமிஃபைனல் விளாடாமே ஃபைனல் வந்து விளாடுவார். ஆனால் முத்துப்பாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிஸ்டரோட பையன் மாதிரியே வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஆள் தப்பு பண்ணிருச்சு தனலட்சுமி. அதே மாதிரி ஏன் தப்பு பண்ணுச்சுன்னா அவங்க குடும்பம் அப்படி எப்படின்னா கொல்லுவேன்னு தெரிஞ்சு ஜன்னல் சீட்டில் வந்து உட்கார்ற அவங்க மூத்தண்ணன், அவங்க அண்ணனவே கொன்னவன்னு தெரிஞ்சும் ஏதோ வந்து பல வெட்டுற கத்தி எடுத்துகிட்டு போயிட்டு ஆக்சாம்பிளேட் கத்தி எடுத்துகிட்டு போயிட்டு அவனை குத்த போய் அந்த கத்திலே குத்து வாங்கி செத்த 2வது அண்ணன். இதெல்லாம் இல்லாமல் தான் மகன் எங்கே போனால் என்ன ஆனன்னு தெரியாமல் வீட்டை விட்டு கிளப்பி விட்ட மறுநாளே வீட்டை பூட்டிட்டு போன அப்பா அம்மா, அவள் வருவாளா வரமாட்டாளான்னு தெரியாமல் ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்க பெரியப்பா, இப்படி குடும்பத்துல இருந்தால் தனலட்சுமி எப்படி உருப்படும்? அப்படித்தே இருக்கும். அதனால் இந்த மாதிரி முடிவுதான் எடுக்கும். அதனால் முத்துப்பாண்டி வந்து சாகடிக்கப்பட்டிருக்கலாம், தோற்கடிக்கப்படவில்லை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆள் முத்துப்பாண்டி. ஏன்னா ஒரு அடி அடித்தாலும் முத்துப்பாண்டி மாதிரி அடி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இவ்வளோ தூரம் பேசுகிறேன். நாங்களே வந்து பிரகாஷ்ராஜ் அவர்கள் இந்த படத்தில் வந்து பூந்து விளாட்டுருப்பாப்புல. அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ட்ரெயின் கட்டடிக்கும் கட்டாவில் வந்து நிற்கிறதா இருக்கட்டும், அந்த விஜய் அவர்கள் வந்து 2 கண்டுக்கிறாமல் வந்து தள்ளி விட்டு போகிற ஷாட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் குத்திட்டு ஷீ அப்படின்னு ஒரு செய்கிற மேனலிசமாக இருக்கட்டும், கிளைமேக்ஸ்ல வந்து வாடி இப்போ வாடி கபடி விளாடலாம் அப்படின்றதா இருக்கட்டும், என்னடா இவனுக்கு கேட்டால் பெரியவன் அவனுக்கு கேட்டால் பெரியவன்றா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃப்ரேம் வந்து ரசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். இன்னொன்றுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் கண்ணாடி உடச்சு வெளியில் வருவார், வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஒருத்தன் டம்முன்னு முட்டை வச்சு இவன் வீட்டில் சொல்லிடு அப்படின்ட்டு போகிறதா இருக்கட்டும். இது மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் வந்து பிரகாஷ்ராஜ் வந்து திருக்கி விட்டுருப்பாரு. இன்னைக்கு பார்க்கும்போதும் பயங்கர வைப்பாக இருந்துச்சு அந்த படத்தில் வந்துட்டு. அதைத்தான் நம்ம ஆட்களே வந்து மீமு டெம்ப்ளேட் அதுன்னு போட்டு முத்துப்பாண்டியோட பியூர் லவ் அதை புரிஞ்சிக்கல வச்சுக்கல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து போட்டுட்டு இருந்தாங்க. படத்தில் இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கோம். நம்ம தாமு அவர்களுடைய கேரக்டராக இருக்கட்டும், அந்த ஆதிவாசி கேரக்டராக இருக்கட்டும், கூட இருக்க ஃப்ரெண்டு கேரக்டராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து நம்ம மெமரியில் இருக்கிற மாதிரி இம்பார்ட்டண்டான ஒரு டைலாக் வச்சிருப்பாங்க. மயில்சாமி 4 சீன் வந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த 4 சீனுமே வந்துட்டு நம்மளுக்கு வந்து மனசில் நிற்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி வந்து படத்தில் இருக்கக்கூடிய எல்லா கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டில் நிற்கிற மாதிரியான கேரக்டர்ஸாக இருக்கும். இதையெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு வந்துட்டு ஒரு பெரிய சப்போர்ட், இன்னொரு சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்யாசாகருடைய மியூசிக்கு.
உண்மையை சொல்லணும்னா அந்த டைம் பீரியட்ல வந்துட்டு வித்யாசாகர் அவர்கள் தான் மியூசிக் போட்டாருன்னு தெரியாமே நிறைய பாட்டு வந்து நம்ம கேட்டுட்டு இருந்திருப்போம். அதான் உண்மையும் கூட. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு உண்மையில வித்யாசாகர் யாருன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த கில்லி ரீலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு உந்துகோலாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா வித்யாசாகர் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. அவர் மலையாளம், ஹிந்தி, கன்னடம், அவர் இசையமைக்காத மொழியே கிடையாது. எல்லா மொழியிலையும் வந்து இசையமைச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த கில்லி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒக்குடுல வந்து 2 பாட்டு இருக்கும். ஒரு ஐட்டம் சாங் மாதிரி ஒன்று, அப்புறம் ஒரு குத்து பாட்டு மாதிரி ஒன்று. அந்த 2 பாட்டுமே அங்கே ஹிட்டு. ஆனால் அதே பாட்டையே கூட இதில் வந்து ரீமேக் பண்ணாமல் வேற ஒரு பாட்டு போட்டு கொடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அர்ஜுன் அறிவியல், இன்னொன்று வந்து அப்படி போடு. இன்னைக்கு இந்த 2 பாட்டையுமே வந்து தேட்டரில் வந்து ரிப்பீட் மோட்ல போட்டு திரும்ப போடுங்கடா நாங்கள் பாடுறோம் ஆடுறோம்னு சொல்லி பயங்கரமாக வந்து ரீரிலீஸில் வந்து வைப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து 20 வருஷம் கழிச்சு அந்த பாட்டு இன்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்குன்னா அது எவ்வளோ தூரம் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இசையை வந்து வித்யாசாகர் அவர்கள் கொடுத்துருப்பாருன்னு பாருங்க. அந்த மாதிரியான ஒரு இசையமைப்புகள் இப்பயுமே வந்து இசை அமைக்கலாம். ஏன் வந்து பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த படம் மூலியமா வித்யாசாகர் அவர்களுடைய அடுத்து இதுக்கு முன்னாடி என்னென்ன படம் பண்ணியிருக்காரு, தமிழ்ல என்னென்ன படம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி எல்லா படத்தையுமே வந்து அந்த படத்தையும் பாருங்க, அதில் பேக்ரவுண்ட் ஸ்கோரையும் கேளுங்க, அதே டயத்தில் அந்த பாடல் எல்லாமே கேளுங்க. கண்டிப்பாக திருமலை ஆல்பமும் கேளுங்க. திருமலை ஆல்பமும் வந்து இதே கில்லி மாதிரி தான், ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆல்பம். படம் வந்து பார்த்தீங்கன்னா திருமலை வந்து ஓரளவுக்கு சரியாக போகாத படமாக இருந்தாலும் கில்லி மாதிரியே வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆல்பம் தான் திருமலையோட ஆல்பம். தரணி அவர்களுடைய டைரக்ஷனு ஒரு ரீமேக் படத்தை எந்த அளவுக்கு எங்கேஜிங்காக நம்மளை உட்காந்து பார்க்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு டைரக்ஷனை இந்த படத்தில் வந்து எடுத்து காட்டினார் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு அப்புறம் தான் வந்து இந்த தமிழ் சினிமாக்களில் அம்மாக்களை வந்து இந்த மாதிரியான ஒரு இன்னசென்ட்டான ஒரு அம்மா அப்படின்ற சித்தரிக்கிற கதாபாத்திரத்தை இதுக்கடுத்து தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்க படங்கள்ல பெருசாக இந்த மாதிரி இன்னசென்ட்டான அம்மாக்களை பார்த்துருக்க மாட்டோம். அவங்க வந்து ரொம்ப வந்து அடக்க உடக்கமாக இருந்து எல்லா விஷயத்தையும் வந்து கரெக்டாக சொல்லி கொடுக்குற ஒரு அம்மாவாக இருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா அடக்க உடக்கத்தோடையும் சேர்த்து கொஞ்சம் இன்னசென்ட்டான ஒரு அம்மாவாக இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் அதை வந்து டிசைன் பண்ணிப்பார் தரணி அவர்கள். தெலுங்குல அந்த மாதிரி கிடையாது. தமிழ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரொம்ப சூப்பராக அழகாக அதை வந்து ரீரைட் பண்ணி சூப்பராக வந்துட்டு அந்த கேரக்டர் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தில் அந்த கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு கேரக்டராக இருக்கும். இப்போ கூட ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 பேரும் வந்து வாக்கிங் போகும்போது கில்லி அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து அதெல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் அதையும் வந்து ஒரு நாள் வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியா இது வந்து ஒரு ரிவ்யூ வீடியோ அப்படின்றனால ரிவ்யூவர் அப்படின்ற முறையில் ஒரு 2-3 விஷயங்களை வந்து நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, குறை சொல்லலை, ஒரு விஷயத்த வந்து முழுசாவே வந்து நல்லா இருக்குன்னு சொன்னோம்னா எவனுமே ஏற்றுக்கிற மாட்டானுங்க. சரி நல்லா இருக்கா, நல்லா இருக்குன்னா ஏன்டா நல்லா இருக்கு, எப்படி நல்லா இருக்கு, அது எப்படி இது எப்படின்னு 1000 கேள்வி கேட்குறானுங்க. 20 ஏன்னா இந்த படம் ஓடி மெகா ஹிட் ஆகி திரும்பி வந்து இப்பயும் வந்து பார்த்து பழைய கலெக்ஷனே வந்து மெகா அடிச்சு நொறுக்களவுக்கு திரும்பி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி இருந்து ஏதாவது குறை சொல்லணும்ல, அதனால அதுக்காக சொல்றேன். படத்துல வந்து எடிட்டிங் வந்து ஒரு சில இடங்களில் கட் பண்ணது வந்து சரியில்லை. 20 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அவங்க யோசிச்சிருந்திருக்கலாம். இல்லை ஏதாவது டைம் டிராவல் பண்ணி கூட போய் அந்த கபடி சீனுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு கட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த அஜினேரி வில்லு பாட்டு வரதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கட்டு, 2 பிட்டு 2 ரீலுமே வந்து சரியா ஒட்டவே இல்லை. அதை கொஞ்சம் நல்லா வந்து கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணி விட்டிங்கன்னா படம் இன்னும் நல்லா கிரிப்பாக எங்கேஜிங்காக போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, சிடியில் வந்து அந்த படத்தை வந்து திரும்ப ஒரு தடவை பார்க்கும்போது இதுக்கிடையில வந்து சீன் இருக்குமோ கட் ஆயிருச்சோ, டக்குன்னு கட்டான மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எப்போ பார்த்தாலும் அந்த படத்தில் வந்து டெலிவிஷனில் போட்டாலும் சரி, எங்கே போட்டாலும் சரி, நான் இந்த படத்தை வந்து 2018 திரும்ப ஒரு தடவை வந்து அந்த டிஜிட்டல் பிரிண்ட் வந்தப்பே வந்து ஒரு தடவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த அளவுக்கு இப்போ வந்து ரீரிலீஸ் டைம் அப்படின்றத பெரிய கிரேஸ் இருக்குது. அப்போ வந்து கிரேஸ் இல்லாத டயத்தில் ஒரு தடவை ரிலீஸ் ஆயிருந்துச்சு. நான் அப்பயே அந்த படத்தை பார்த்தேன். அப்பயே அந்த கட்டு இருந்துச்சு. ஓஹோ, அப்பதான் நினைச்சேன் இது வந்து எடிட்டிங் பேட்டர்ன் இந்த மாதிரியான ஒரு இதுதான் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு. ஆனால் அன்னைக்கு இருந்த டெக்னாலஜி வயசுக்கு அப்படியா கூட இருந்திருக்கலாம். இருந்தாலும் தரணி அவர்களே, எடிட்டரை கூப்பிடுங்க, டைம் ட்ராவல் பண்ணுங்க, போய் அந்த ஸ்டிச்சை சரி பண்ணி விடுங்க. இப்போ ஓடும்போது கரெக்டாயிரும். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஒரு 325 ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறதா வந்து சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு வீக்கெண்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமு, ஃப்ரெண்ட்ஸோட கேங்காக இருக்கிற டைமு, கண்டிப்பாக அந்த ஃபேன் பேஸோட வந்து ஒரு ஒரு பாயிண்ட்ல எல்லாருமே வந்துட்டு ஒரு கனெக்டிவிட்டியோட இருப்போம்ல, அந்த டீம்லாம் கண்டிப்பாக எல்லாரும் தேட்டருக்கு போனீங்கன்னா அவங்க சைல்ட்ஹுட் மெமரிஸோட கனெக்ட் பண்ணிக்கிட்டு ஜாலியாக வைப் பண்ண முடியும். இல்லை நான் அப்போ தான்டா பிறந்தேன், 2004 தான்டா நான் பிறந்தேன், 2003 பிறந்தேன்னு சொல்லி நிறைய பேர் இப்போ அவங்களாம் வந்து ஒரு யங்ஸ்டர் குரூப்பாக வந்து நின்றுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் அதிகப்படியாக வந்து தேட்டரில் அந்த படத்தை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாரும் போய் தேட்டரில் போய் பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சு தளபதியை தான் உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரிஞ்ச இளைய தளபதியை போய் பாருங்கள், எப்படி இருக்குன்னு அந்த வைப் அப்போ உங்களுக்கு புரியும். தமிழில் ரீரிலீஸ் ரிவ்யூவாக போட வேண்டியதான் போல், புது படம் எதுவும் வராது போல். சரி, அடுத்து வேற ஒரு ரீரிலீஸில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.